பக்தனுக்கு இழப்பில்லை. பக்தன் ஒருவன் கடவுள் இருப்பதை பக்தி தொண்டினால் அறிகிறான். ஆனால் நாஸ்திகனோ கடவுள் இருப்பதை இறப்பின் ரூபத்தில் அறிகிறான். இறப்பின் போது எல்லாமே முடிந்துவிடுகிறது. மேலும் அவன் புதிய வாழ்க்கையின் புதிய சகாப்தத்தை புதிய சூழ்நிலையில் தொடங்குகின்றான். அஃது ஒருவேளை முந்தைய பிறவியில் நாம் இருந்ததை விட உயர்ந்ததாக இருக்கலாம். அல்லது தாழ்ந்ததாக கூட இருக்கலாம். அரசியல், சமுதாயம், தேசியம், உலகளாவிய செயல் என எந்தத் துறையின் செயல்களாக இருக்கட்டும். அச்செயல்களின் பலன்கள் வாழ்வின் முடிவில் முடிந்துவிடும். இதுவே உண்மை. இருப்பினும் பகவானின் உன்னத அன்பு தொண்டில் அனுபவிக்கப்படுகின்ற இன்பமாகிய பக்தி ரசம். வாழ்க்கையின் முடிவோடு சேர்ந்து அழிந்துவிடாது. அஃது என்றுமே இடைவிடாது தொடரும். எனவே அஃது அமிர்தம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது என்றுமே அழியாது நித்தியமாக நிலைத்திருக்க கூடியது. இஃது எல்லா வேத இலக்கியங்களிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. பக்தி ரசத்தில் ஒரு சிறிய முன்னேற்றம் கூட பக்தனை. மனித பிறவியின் வாய்ப்பினை நழுவ விடாமல் பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றுகிறது என்று பகவத்கீதை கூறுகிறது. நம்முடைய குடும்ப வாழ்க்கையால் பெறப்படும் ரசங்கள். அல்லது சமுதாயம் என்னும் பெரிய குடும்ப வாழ்க்கையினால் பெறப்படும் ரசங்களான சமூக சேவை. தயாள குணம், நாட்டுப்பற்று, பொதுவுடைமை கொள்கை போன்றவற்றால் கூட ஒருவனுடைய அடுத்த வாழ்க்கை மனித வாழ்க்கையாகத்தான் இருக்கும் என்று உத்திரவாதம் கொடுக்க முடியாது. நமது தற்போது செயல்களால் நாம் நம்முடைய அடுத்த வாழ்க்கைக்கு தயாராகிறோம். உயிர்வாழி தன்னுடைய தற்போதைய உடலின் செயல்களின் விளைவுகளுக்கு ஏற்பவே அடுத்த பிறவியை பெறுகிறான். வழங்கியவர் தெய்வ திரு ச. பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதர். மறுபிறவி மற்றும் பிறவியற்ற தன்மை. தீவிரமான பௌதிக வாழ்வின் முட்டாள்தனம் என்னவென்றால். மதிப்புமிக்க மனித சக்தியால் படைக்கப்பட்டுள்ள இங்குள்ள அனைத்தையும் ஒருவன் கைவிட வேண்டியிருக்கும் என்பது நிச்சயம் என்றாலும் நிரந்தரமாக இவ்வுலகில் வாழலாம் என்று மக்கள் எண்ணுகின்றனர். ஆன்மீக ஆத்மாவை பற்றிய எந்த தகவலையும் அறியாத மூடர்களான. புகழ் பெற்ற அரசியல்வாதிகள், விஞ்ஞானிகள் மற்றும் தத்துவவாதிகளைப் போன்றவர்கள். ஒரு சில ஆண்டுகள் மட்டுமே நீடிப்பதான இவ்வாழ்வே அனைத்தும் என்றும். மரணத்திற்குப் பின் ஒன்றும் இல்லை என்றும் நினைக்கின்றனர். இவ்வுலகின் கல்விமான்களுக்கு இடையிலும் கூட காணப்படும் பற்றாக்குறையான அறிவு. மனித சக்தியின் உயிர்ப்பை அழித்துக் கொண்டிருக்கிறது. இதனால் உண்டாகும் பயங்கரமான விளைவு தெளிவாக உணரப்படுகிறது. இருப்பினும் ஜடப்பற்று கொண்ட மூடர்கள் மறு பிறவியில் என்ன நடக்கப் போகிறது என்பதை அறிவதில் கவலைப்படாதவர்களாக இருக்கின்றனர். வெறும் புற உடையாக மட்டுமே உள்ளதான தற்போதைய இந்த உடலின் முடிவிற்கு பிறகும் கூட. தனித்தன்மை உடையதான உயிர்வாழியின் சொரூபம் அழிவதில்லை என்பதை ஒருவன் அறிய வேண்டும் என்பதே பகவத்கீதையின் தொடக்க போதனையாகும். ஒருவன் பழைய உடையை மாற்றுவதைப் போலவே. தனிப்பட்ட ஜீவராசி தன்னுடைய உடலை மாற்றுகிறான். இத்தகைய உடல் மாற்றமே மரணம் என்றழைக்கப்படுகிறது. எனவே தற்போதைய வாழ்வின் ஆயுட்காலம் முடிந்தவுடன் உடலை மாற்றக்கூடிய முறையே மரணம் என்பதாகும். புத்தியுள்ள ஒருவன் இதற்கு தயாராக இருந்து. மறுபிறவியில் மிகச் சிறந்த உடலை பெற முயல வேண்டும். உடல்களில் மிகச் சிறந்தது ஆன்மீக உடலாகும். இது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இராஜ்யத்திற்கு திரும்பிச் செல்பவர்களாலோ. அல்லது பிரம்மத்தின் ஆதிக்கத்தனுள் நுழைபவர்களாலோ அடையப்படுகிறது. ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் அத்தியாயத்தில் இந்த விவகாரம் விரிவாக விளக்கப்படும். ஆனால் உடல் மாற்றத்தை பொறுத்தவரை. மறுபிறவிக்கு ஒருவன் இப்போதே தயார் செய்ய வேண்டும். மூடர்கள் தற்போதுள்ள நிரந்தரமற்ற வாழ்வுக்கு அதிக முக்கியத்துவத்தை வழங்குவதால் அவர்கள் உடலையும் அதற்கு சம்பந்தம் உள்ளவைகளையுமே அடிப்படையாக கொள்கின்றனர். உடல் சம்பந்தங்கள் இந்த உடல் வரை விரிவடைவது மட்டுமல்லாமல். வாழ்வின் இறுதியில் முடிந்துவிடும் குடும்ப அங்கத்தினர்கள். மனைவி, குழந்தைகள், சமூகம் மற்றும் நாடு போன்ற இன்னும் பல்வேறு பொருட்கள் வரையும் அவை விரிவடைகின்றன. மரணமடைந்தும் தற்போதுள்ள உடல் உறவுகளைப் பற்றிய அனைத்தையும் ஒருவன் மறந்து விடுகிறான். இரவில் உறங்கும் பொழுது இது சம்பந்தமான சிறு அனுபவத்தை நாம் பெறுகிறோம். உறக்கத்தில் உடலையும் உடல் சம்பந்தமான விஷயங்களையும் நாம் மறந்து விடுகிறோம். மரணம் என்பது பந்தப்பட்ட வாழ்வில் மற்றோர் ஆயுளை ஏற்படுத்திக் கொள்வதற்காக சில மாதங்களுக்கு உறங்குவதை போன்றதாகும். இத்தகைய வாழ்வு நம்முடைய விருப்பத்திற்கேற்றவாறு இயற்கையின் விதியால் நமக்கு வழங்கப்படுகிறது. எனவே தற்போதுள்ள இவ்வுடலின் ஆயுட்காலத்தில் ஆசையை மட்டும் ஒருவன் மாற்றிக் கொண்டால் போதும். இதற்கு தற்போதுள்ள மனித வாழ்வில் பயிற்சி தேவைப்படுகிறது. இப்பயிற்சி வாழ்வின் எந்த படியிலும் துவங்கலாம். அல்லது மரணத்திற்கு சில வினாடிகளுக்கு முன்பும் கூட துவங்கலாம். ஆனால் ஒருவருடைய வாழ்வின் துவக்கத்திலிருந்தே பயிற்சியை பெற வேண்டும் என்பதுதான் வழக்கமான முறையாகும். அதாவது பிரம்மச்சரியத்தில் ஆரம்பித்து படிப்படியாக முன்னேறி வாழ்வின் கிருஹஸ்த, வானபிரஸ்த மற்றும் சந்தியாச நிலைகளுக்கு ஏற்றம் பெறுவதாகும். இத்தகைய பயிற்சியை அளிக்கும் ஸ்தாபனம் வர்ணாசிரம தர்மம் அல்லது சனாதன தர்மம் என்று அழைக்கப்படுகிறது. இது மனித வாழ்வை பக்குவப்படுத்தக் கூடிய மிகச் சிறந்த முறையாகும். எனவே குடும்ப, சமூக அல்லது அரசியல் வாழ்விலுள்ள பற்றுகளை 50 வயதிலோ அல்லது அதை விட சுக்கிரமாகவோ கைவிட வேண்டும். மேலும் வானபிரஸ்த மற்றும் சந்நியாச ஆசிரமங்களிலுள்ள பயிற்சி அடுத்த பிறவியை தயார் செய்வதற்கென்று கொடுக்கப்பட்டுள்ளது.
மக்கள் தலைவர்கள் என்னும் போர்வையிலுள்ள மூடர்களான பௌதிகவாதிகள். குடும்ப விவகாரங்களிலிருந்து துண்டித்துக் கொள்கின்றனர். இதன் விளைவாக இயற்கையின் விதிகளுக்கு அவர்கள் பலியாகி. அவர்களின் செயலுக்கு ஏற்ப மீண்டும் ஸ்தூல உடல்களை பெறுகின்றனர். வாழ்வின் இறுதியில் மூடர்களான இத்தகைய தலைவர்களுக்கு மக்களின் மரியாதை கொஞ்சம் இருக்கக்கூடும். ஆனால் அனைவருடைய கைகளையும் கால்களையும் இறுக்கமாக பிணைத்திருக்கும் இயற்கையின் விதிகளில் இருந்து இவர்கள் தப்பிவிட முடியாது. எனவே குடும்பம் சமூகம் தேசம் போன்றவைகளிலுள்ள பற்றை ஸ்ரீகிருஷ்ணரின் பக்தி தொண்டிற்கு மாற்றிவிடுவதன் மூலமாக குடும்ப உறவுகளை அனைவரும் மனமுவந்து துறந்து விடுவதே மிகச் சிறந்ததாகும். ஒருவன் குடும்ப பற்றின் எல்லா ஆசைகளையும் துறந்து விட வேண்டும் என்று இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. உயர்ந்த ஆசைகள் ஒருவனுக்கு அவசியமாகும். இல்லையெனில் ஆரோக்கியமற்ற ஆசைகளை துறப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஜீவனின் இணைபிரியாத அம்சமாக இருப்பது ஆசை. ஜீவன் அழிவற்றவனாய் இருப்பதால் அவனுடைய ஆசைகளும் அழிவற்றவை ஆகும். எனவே விருப்பங்களை ஒருவன் நிறுத்த முடியாது. ஆனால் விரும்பும் விஷயங்களை மாற்றிக்கொள்ள முடியும். ஆகவே முக்தியடைந்து ஸ்ரீகிருஷ்ணரிடம் திரும்பிச் செல்ல உதவும் விருப்பங்களை ஒருவன் விருத்தி செய்து கொள்ள வேண்டும். இதனால் பக்தி தொண்டினுடைய முன்னேற்றத்தின் விகிதத்துக்கேற்ப பௌதிக இலாபம் கௌரவம் மற்றும் கீர்த்தி ஆகியவற்றிலுள்ள ஆசை தானாக குறைத்துவிடும். ஓர் உயிர்வாழி தொண்டு செய்வதற்கென உள்ளவன் என்பதால் அவனுடைய ஆசைகள் அத்தகைய சேவை ஆற்றும் மனோநிலையை மையமாக கொண்டுள்ளன. அரசாங்க மேல் அதிகாரி முதற்கொண்டு தெருவிலுள்ள அற்ப ஏழை வரை இவர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் பிறருக்கு தொண்டு செய்கின்றனர். தொண்டு செய்யும் ஆசையை ஜடத்திலிருந்து ஆன்மீகத்திடமோ அல்லது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடமோ மாற்றுவதால் தொண்டு செய்யும் மனோ நிலையும் பூரணத்துவம் சுலபமாக அடைய முடியும். இதனால் எங்கே சென்றால் மீண்டும் இந்த ஜடவுலகில் பிறக்க வேண்டாமோ அந்த முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் ஆன்மிக ராஜ்யமான கோலோக விருந்தாவனம் வைகுண்டம் செல்ல முடியும்.